தளபதி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்துருங்க எழுந்துருங்க. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏ தேரோட்டி, ஏன் வண்டியை நிறுத்தினாய்? தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை. விக்ரமா? உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி, இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். ஓ, ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவர் யார்? விக்ரமா, என்ன இது? சாவு. அப்படி என்றால்? வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான். உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு. இது இறுதி யாத்திரை. இனி இந்த உடலை தீயிட்டு பொசுக்கி விடுவார்கள். அடடா, இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது? அல்ல, எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை. உனக்கு கூடவா தளபதி? எனக்கு மட்டுமல்ல, 8 திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டியாளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை. விக்ரமா, இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் அள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் மொய்க்க எறும்புகள் ஊற செயலிழந்து 4 பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா? ஆமாரசே. அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா? நிரந்தரம் இல்லையா? ஆமண்ணா, பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள். நிறுத்து உன் பிதற்றலை. என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா? கூடவே கூடாது. யான் இறக்கவே கூடாது. அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும். மன்னா, பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடம் உண்டா? பசி பஞ்சம் பட்டினியான மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனிதனையும் காலமளவா உதிக்கும். சுடையா, ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கிறாய்? மன்னவனுக்கு எடுத்து சொல்ல கூடாதா? மன்னா, இது இறைவனின் தர்ம சட்டம். இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை. ஏனில்லை? நான் கூறுகிறேன் மன்னா. 12 ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே, குரு துரோகம் புரிந்து உனை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான். வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை. மன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது. அது இயற்கை. அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு. மருவாக்கணி, அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பாய் என்று இளவரசனை உன்னிடம் அனுப்பினோம். உலகம் தெரியாத உண்பத்து நாய் மது மங்கை என சிற்றித்ம லோலனாய் செட்டில் வீசியது போதாதா? உலக மக்கள் எல்லாம் ஒரு சேர ஆண்டவனை தியானித்து அவனிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உடைத்து இவ்வுலகை அதர்ம சாத்தானின் கால்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா? ஏன் இந்த வேறுபாடு? வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே. பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு, வெயில் என்றால் மழை, குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ, ஆண் என்றால் பெண், இடம் என்றால் வளம், இன்பம் என்றால் துன்பம். உனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு கசப்புதான் பிடிக்கும். நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய், நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன். ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா? சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே. அற்புதம், அருமையான விளக்கம் தாயே. காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ? மரணம், மரணம் தாயே. என் மனம் பதறுகிறது. இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு. பிரபு, இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள். இப்பொழுதே கூறு தாயே, இரவாமை யாகத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு. ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன். விக்ரமா, யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய்? நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா? மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல, தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்ல போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். ரீம் சைத்தான் நமக, ரீம் சைத்தான் நமக.